Hi friends, good morning. இந்த வீடியோ MBBS UG முடிச்ச டாக்டர்ஸ்க்கானது. ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் MBBS முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா MBBS முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்கேஸ் வேறு யாராவது ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் வேறு யாராவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MBBS முடிச்சுட்டு டாக்டர்ஸ் போஸ்டிங்காக அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் MRBயில் அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயிலை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ சேலரி எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு MBBS முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதோட ஆஃபீஸ் தேனாம்பேட்டில் இருக்குது. இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் த்ரூ த ஆன்லைன் மோடு. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆஃப்லைனில் போட்டால் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. 25/10/2022. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ண டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் to the post of assistant surgeon on temporary basis in the Tamil Nadu medical service. ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூட் வைட் நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட்டட் 25/5/2020 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த நோட்டிஃபிகேஷனை வித்ட்ரா பண்ணிவிட்டு கேண்டிடேட் ஹூ ஹவ் ஆல்ரெடி அப்ளைடு அஸ் பெர் த நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணியிருந்தால் கூட அப்ளை ஒன்ஸ் அகேன் ஃபார் த ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பெய்டு எக்ஸாமினேஷன் ஃபீ நீட் நாட் டு பே த எக்ஸாமினேஷன் ஃபீ ஒன்ஸ் அகேன். ஸோ மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே இந்த 2020 அப்ளை பண்ணிவிட்டு பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ரெக்வஸ்டட் டு ஃபர்னிஷ் த ஆல்ரெடி பேமெண்ட் பெய்டு டீட்டெயில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண அந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணாவே மீன்ஸ் அதில் எழுதுனாங்க ஃபீ டீட்டெயில் காலம் பிசைட்ஸ் ஃபர்னிஷிங் த இயர்லியர் அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை அந்த டீட்டெயிலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணால் போதும். ஸோ அதுக்குன்னு காலம் இருக்கும், அதில் ஃபில்அப் பண்ணால் போதும். ஸோ டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் இன் ஜென்ரல் 946 வேகன்சி, பேக்லாக் வேகன்சி ஒரு 75, டோட்டலாக 1021. இது ரொம்ப ஹியூஜான வேகன்சி. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம கிராமப்புறங்களில் உள்ள MBBS டாக்டர்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணி போஸ்டிங்க்கு போயிடுங்க. ஸோ இதில் இருந்துக்கிட்டே நீங்கள் பிஜியை பண்ணலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபரெண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஃபார் கேட்டகரி 71, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 4 வேகன்சியும் இதில் இன்க்ளூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அதுதான் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். ஸோ யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லேட்டராக சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ பேமெண்ட். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/10/2022. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11ஆம் தேதி அக்டோபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ணுறது 25/10/2022. ஸோ டேட் டென்டேட்டிவ்லி இந்த நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் கூட ஃபயராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 100 ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இது UG லெவலில் தான் அந்த எக்ஸாமினேஷன், அதாவது MBBS லெவலில் தான் அந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். நோட் வேர்ட்ஸ் ஆஃப் மேஸ்குலைசர் ஜெண்டர் இன் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் வேர் எவர் கண்டெக்ஸ்ட் ஸோ ரெக்வர் பி டேக்கன் இன்க்ளூட் ஃபீமேல்ஸ். தென் ஸ்கேல் ஆஃப் பே. ஸோ உங்களோட பேமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 5600 to 1,77,500. ஸோ உங்களோட பேசிக் சேலரி உங்களுக்கு 65 70 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அது யாருக்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை மட்டும் பார்ப்போம்.
ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா செப்பரேட்டாக வந்து 30% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு, 3% வித்தின், ஸோ அந்த மாதிரி பிசிஎம் முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் இது எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த பிஹெச் கேண்டிடேட். ஸோ பிஹெச் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோனா 40 to 80% டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசிஎஸ், பிசிஎஸ், பிசிஎம்எஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 59 இயர்ஸ் அஸ் ஆன் 1/7/2022 அதுக்குள்ளே 59 இயர்ஸ் இருந்தால் ஓகே. அதர்ஸ் 37 இயர்ஸ் 1/7 அந்த 2022. பிஹெச்ஆ இருந்தீங்கன்னா 47 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 இயர்ஸு. ஸோ இது வந்து அந்த ஜிஓ அக்கார்டிங் டு ஜிஓன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் கன்செஷன். ஸோ ஏஜ் கன்செஷன் வந்து யாருக்கு என்ன அப்படின்ட்டு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பார்த்துக்கோங்க. தென் educational qualification. Candidate should possess the following its equivalent examination qualification awarded by the university. Institution recognized university grant commission of purpose of its grant. The course must be approved by the Medical Council of India. ஸோ நீங்கள் வந்து எங்கே முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் பண்ணியிருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து மஸ்ட் பி ரிஜிஸ்டர் ப்ராக்டிஸ்னர் வித்தின் மீனிங் ஆஃப் மெட்ராஸ் மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் ப்ராக்டிஸ்னராக இருக்கணும். ஸோ ஹவுஸ் சர்ஜன் வந்து நாட் லெஸ் தென் 12 months நீங்கள் பண்ணியிருக்கணும். 1 year ஹவுஸ் சர்ஜன் பீரியட் பண்ணியிருக்கணும். தென் கேண்டிடேட் ஷுட் ஹவ் ரிஜிஸ்டர் த நேம் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 25/10/2022 அதாவது லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். So, if the candidate claims the educational qualification possessed her is equivalent through the not same those prescribed for the appointment owns a proof. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கிளைம் பண்ணுட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் சிட்டிசன்ஷிப் யாருக்கெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ தென் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட்டுக்கு 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் தமிழ். ஸோ தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. அது 1 hour டூரேஷனுக்கு. மேக்ஸிமம் மார்க் வந்து 50 marks. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40%, அந்த 50 marksல 40% மார்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டிக்கு வாங்கியிருக்கணும். அதர்ஸும் உங்களுக்கு வந்து 40% தான். ஸோ தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஆப்டிக்கல் மார்க்ஸ் ரீடர் ஓஎம்ஆர் ஷீட்டில், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் சர்ஜன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாமு, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100. ஸோ இதில் வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளோனா 30. தென் அதர்ஸ்க்கும் வந்து 35. ஸோ இது பர்சன்டேஜ்னு கொடுக்கல, இது வந்து 30 marks எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 marks எடுத்துருக்கணும். அதர்ஸ் வந்து 35 marks எடுத்துருக்கணும். ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் மோர் தென் 1 center இன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஸோ டிஏ கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி கால்டு ஃபார் த வெரிஃபிகேஷன் ஆஃப். ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா candidate should undergo the Tamil eligibility test in any of the sessions. ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணோன்னே அதில் அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கான மார்க்ஸை வந்து நீங்கள் அக்ரிகேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளே ஆவாங்க. அப்போ நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் அடுத்த எக்ஸாம் பேப்பரே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏ அந்த பிஹெச் கேண்டிடேட்டுக்கு 500 rupees-உம் அதர்ஸ்க்கு வந்து 1000 rupees-உம் நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட்டட் வில் பி allowed to withdrawn
and or fee paid towards the registration application will not be refunded. ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு, ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இதுலேயே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஹோம் பேஜில் போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சர்ஜன் அதை செலக்ட் பண்ணி ஆல் த பர்டிகுலர்ஸ் வித்தவுட் ஸ்கிப்பிங். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த காலம் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இதை வந்து வேலிடாக கொடுங்க. ஏன்னா உங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து அதில் தான் நடக்கும். உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல் நல்லா கிளியராக பேக்ரவுண்டு லைட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ ப்ளே கார்டில் அந்த உங்களோட நேமு சைனு, ஸோ என்னைக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ப்ளே கார்டோடு வச்சு நீங்கள் வந்து ப்ளே கார்டில் வந்து நேமும் உங்களோட என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலோட ப்ளே கார்டு வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ சைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதையும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். தென் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் கேண்டிடேட் நீட் டு பி அப்ளை ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் பண்ண முடியும். உங்களோட ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி டேட் ஆஃப் இஷ்யூ தென் சப்போர்ட்டிங். ஸோ வாட் எவர் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து உங்களை ரீட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ ஹால் டிக்கெட் அந்த பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு மெயில் ஐடிக்கு அப்படி இல்லைனா ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கம்யூனிகேஷன் வித் எம்ஆர்பி உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் எம்ஆர்பி இல்லைன்னா, ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ தென் அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட், தென் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு டு அப்ளை, மற்ற சிலபஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அண்டு அந்த சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு அதில் வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வேலிடாக வச்சுக்கோங்க. தென் ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரைமரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. லெட்டர்லாம் எதுவும் போட மாட்டாங்க. பேமெண்ட் ஃபீ கேன் பி டன் த்ரூ த ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ பேமெண்ட்டை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த டு நாட் ப்ரெஸ் த பேக் ரிஃப்ரெஷ் பட்டன். ஸோ ரிஃப்ரெஷ் பட்டனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 working daysக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டையும் பண்ணிவிடுங்க. ஸோ டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வில் பி ஜெனரேட்டட், கேண்டிடேட் அட்வைஸ் டு டேக் பிரிண்ட் அவுட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சாஃப்ட் காப்பியையும் ஹார்ட் காப்பியையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி பிரிண்டிங் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்ட்டு. தென் ஸோ ரிசர்வேஷன் யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் ரிசர்வேஷன் உமன் 30%. தென் லிஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, தென் எவிடன்ஸ் ஆஃப் தமிழ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் கவுன்சில் பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் கண்டக்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் வாங்கணும். தென் பிஹெச் ஆந்தா பிஹெச் கேண்டிடேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு எது வந்து தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்க வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்தராக. தென் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ சிலபஸ்க்கு வந்து ப்ளீஸ் see the document section under the instruction to the candidate MRB வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சிலபஸை வந்து நீங்கள் PDF பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.